ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் வித் ரேசா. இந்த மாதிரி சூப்பராக உதிரியாக எம்மியாக பாஸ்மதி ரைஸில் 3/4 kg பிரியாணி பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. பிரியாணி சட்டியில் 180 ml ஆயில் எடுத்துக்கிட்டேன். கீ வந்து ஒரு 40 ml, பட்டை 2 கிராம், கிராம்பு ஏலக்காய் 7 எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு 525 கிராம். இந்த வெங்காயம் பொன்னிறமாகிற வரை நல்லா வதக்கணும். அதுதான் பிரியாணியோட முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ வதக்கியாச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிட்டோம். இது பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிட்டு, நான் இன்றைக்கி பச்சை மிளகா ஒரு 12 எடுத்திருக்கேன். காரமாக இருந்தால் ஒரு 10 எடுத்துக்கோங்க. மல்லியும் புதினா ஒரு அரை கெட்டு வர அளவுக்கு எடுத்திருக்கேன். இது போக நான் வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு 375 கிராம் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு, நீங்கள் தக்காளி ரொம்ப வேக வேணாம், அரை வேக்காடு வெந்தால் போதும். நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிடுங்க. அப்போனா தான் அந்த டேஸ்ட் வந்து சிக்கனில் பிடிக்கும். ஸோ ஒயிட் கலராக ஆகிற வரை, சிக்கன் ஒயிட் கலர் ஆகிற வரை நல்லா வதக்கிட்டு, தயிர் ஒரு 150 கிராம், அப்புறம் லெமன் வந்து ஒரு 2 லெமன் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேவையான அளவுக்கு நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு, இந்த தக்காளி தயிர் இதிலையே நான் இன்றைக்கி சிக்கனை வேக வைக்க போகிறேன். எந்த விதமான எக்ஸ்ட்ரா தண்ணி நான் ஊற்ற போகிறதில்ல. மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. தண்ணி ஒரு 2 லிட்ரு சூடு பண்ணுங்கள். சைடில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு. இதுக்கு இடையில் நான் கேப்பில் சிக்கன் 65 நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் 65 வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். நான் வீட்டோட மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். இதில் வந்து நான் தேஜு மசாலான்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் 65 மசாலா தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணி சிக்கன் 65 பண்ணியிருக்கேன். ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. நான் சொல்கிற இந்த பிரியாணி மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஆல்ரெடி பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போட போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது சூப்பரான கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், யம்மியாக இருக்கும். இதில் லைட்டாக ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் தேவையில்லை. லைட்டாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்கள் அரிசி கொதிக்கும் போது. நான் இன்றைக்கி இந்தியா கேட் சூப்பர் அப்படிங்கிற இந்த பாஸ்மதி ரைஸை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி கொதிச்சிச்சு அரிசி. ஸோ இதுதான் கரெக்டான பதம் வடிகட்டுறதுக்கு. பாருங்கள், அமுக்குனா உடையுது. இந்த டைமில் நம்ம வடிகட்டிடலாம். இந்த வடிகட்டின தண்ணி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ எம்எல் ஆட் பண்ண போகிறோன்னா 750 ml. பாருங்கள், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் சிக்கன் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த வடிகட்டின தண்ணியிலேருந்து 750 ml அளவு நீங்கள் இந்த பிரியாணியில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம அரிசியை இதில் போட்டு நம்ம தம் போட போகிறோம். அவ்வளோதான். அரிசியை போட்டுட்டு நம்ம லெவல் பண்ணி விட்டுட்டு, தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அந்த வடிகட்டின தண்ணியே நம்ம இருக்கும், அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான யம்மியான பிரியாணி ரெடி ஆயிரும். இதே 3/4 kg அளவுக்கு இதே மெஷர்மெண்ட்டோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் 65யும் ஊறிடுச்சு. ஸோ அதையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு தம் போட்ட பிரியாணியும் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக ரெடியாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.